வணக்கம், நான் பார்த்தே சமைத்தேன் அனுப்பூர்ணி. இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குற மாதிரி ரொம்ப காரம் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு சம்மந்தி பொடி, சட்னி பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பை வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கிறேன், எண்ணெய் விட வேண்டாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு 4-5 மிளகாயை லேசாக வறுத்து அதையும் போட்டுக்கலாம். நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் பொடி பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற அந்த நட்டை எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தை வறுத்துன்ட்டு கடைசியில் கொஞ்சம் எள்ளையும் நல்லா வறுத்து போட்டுக்கலாம். எள்ளும் நல்லா பொரிஞ்செடுத்து இதையும் எடுத்து நம்ம தட்டில் ஆக்கிண்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம கேஸ் அணைச்சிட்டு இந்த சூட்டிலேயே இது நல்லா வதங்கிடும். இதையும் வதக்கிண்டுடலாம். இப்போ இது கூட நான் 1 கை உடச்சக்கல் எடுத்துட்டுருக்கேன். 1 கை வறுத்த வேர்க்கடலை தோல் இல்லாமல் எடுத்துட்டுருக்கேன். இந்த மிளகாயை 2ஆக பிச்சு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா வறுபடும், நல்லா அரைக்க முடியும், பொடி பண்ண முடியும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் புளி போடுறதுன்னா இந்த சமயத்திலேயே கொஞ்சம் இந்த நம்ம வருத்தம் இல்லையா, அந்த கடாய் சூடாக இருக்கும்போதே அதிலேயே கொஞ்சம் புளியை எடுத்து அதில் நாறுகேறு இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதையும் கொஞ்சம் சூடாக்கி உப்பையும் கொஞ்சம் சூடாக்கி போட்டுக்கலாம். நான் உப்பை கொஞ்சம் சூடாக்கி இது கூட போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொடிச்சுன்னு வந்துடலாம். நான் புளி போடலை, அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்க போகிறேன். இது சூடாடின அப்புறமா நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். அதாவது இது கொஞ்சம் குறைன்னு தான் பொடிக்கணும், அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சட்னி பொடி ரெடி ஆகிடுது. இப்போ தோசை எவ்வளோ தூரம் ஜோராக பொங்கி வந்திருக்கு பாருங்க. இன்றைக்கி காத்தால் ஒரு 4 மணிக்கு தான் நான் அதை அரைச்சி வச்சேன். இப்போ ஒரு 9:30 மணி 10 மணி ஆகுது. அதுக்குள்ளே நல்லா பொங்கிட்டு இப்போ நம்ம தோசையை பார்த்துடலாம். சட்னி பொடி, சட்னி, தோசை எல்லாமே ரெடி ஆகிடுது. இப்படி கொடுத்து பாருங்க, சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடும். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.